காலணி அணியாமல் நடந்து பாருங்கள், அப்போது அதன் அருமை புரியும் என சமீபத்தில் விஜய் ஆண்டனி கூறிய கருத்து மருத்துவர்களிடையே எதிர்ப்பை சம்பாதித்து வரும் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழ் திரைத்துறைக்கு பல வைப்பாடல்களை கொடுத்து பிரபலமானவர் விஜய் ஆண்டனி. இசையமைப்பாளராக அனைவர் மனதிலும் பதிந்த இவர் பிச்சைக்காரன், ரோமியோ உள்ளிட்ட படங்கள் மூலம் ஹீரோவாகவும் கலக்கி வருகிறார். இருப்பினும் திரையில் ஹீரோவாக இருக்கும் விஜய் ஆண்டனியை விட ஆஃப் ஸ்கிரீனில் இயல்பாக பேசி பழகும் விஜய் ஆண்டனிக்கு ரசிகர்கள் அதிகம் என்றே சொல்லலாம். இவரின் படத்திற்கு இருக்கும் வரவேற்பை விட இவரின் நேர்காணல் மற்றும் பேட்டிக்கு மவுசு அதிகம். குறிப்பாக அவரின் மகளின் மரணத்திற்கு பிறகு அந்த சோகத்தையும் கடந்து நேர்மறையான எண்ணங்கள் குறித்து அவர் பேசியது ரசிகர்களை வெகுவாக ஈர்த்தது. இந்நிலையில்தான் அண்மையில் அவர் பங்கேற்ற விழாக்கள் பலவற்றில் காலணி அணியாமல் வருகை தந்தது கவனம் பெற்றது. இதுகுறித்து அவரிடம் கேட்கையில், திடீரென எனக்கு தோன்றியது, காலணி இல்லாமல் நடந்து பார்த்தேன், அது பிடித்திருந்ததோடு மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருந்தது என தெரிவித்தார். நீங்கள் வேண்டுமானால் இதனை முயற்சித்து பாருங்களேன் எனவும் சிபாரிசு செய்திருந்தார். சும்மா ஒரு 2 நாள் போடாமல் இருந்து பார்த்தேன், டல்லாக இருந்துச்சு, போடாமல் நடந்து பார்த்தேன், நல்லா இருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் நடந்து பாருங்களேன், ரொம்ப நல்லா. உங்களுக்கு ஏதாவது மனசில் ப்ராப்ளம் இருக்கா, பெயின் இருக்கா, டல்லாக ஃபீல் பண்ணுறீங்களா, லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா, கான்ஃபிடென்ட்டாக இல்லையா, ஏதோ ஒரு சேஞ்சஸ் தேவைப்படுதா உங்கள் இன்னர் பர்சனாலிட்டியில், புது தாட் ப்ராசஸ் வேணுமா, ஏதோ ஒரு சின்ன மாற்றம் தேவைப்படுதுன்னா நீங்கள் செருப்பு கட்டி ஒரு மாதம் நடந்து பாருங்கள். சார், மாற்றம் தான் செருப்பு கட்டினா மாற்றம் 100% சொல்கிறேன். நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றம் உங்கள்கிட்ட நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். காலணி குறித்து அவர் பேசியது எப்போதும் போல ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. ஆனால் மற்றொரு புறம் மருத்துவ ரீதியாக சர்ச்சையையும் கிளப்பியுள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் மருத்துவர் தனது எதிர்கருத்தை பதிவிட்டிருந்தார். அதில் மனிதர்களை தாக்கும் ஆன்கிலோஸ்டோமா டியூட்டனேல் மற்றும் நெக்கேட்டர் அமெரிக்கானஸ் குடற்புழு வகைகள் குறித்து முழு விளக்கம் அளித்துள்ள அவர், இவ்வகையான குடற்புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தை உறிஞ்சி இரத்த சோகையை உண்டாக்கும் என தெரிவித்துள்ளார். இரத்த சோகையால் பெண்கள், குழந்தைகள் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக தெரிவித்திருந்த அவர், கர்ப்பகால மரணங்கள் தொடங்கி பச்சிளம் குழந்தைகள் மரணம் வரை இரத்த சோகை கொண்டு வந்து நிறுத்தும் என எச்சரித்திருந்தார். இவை அனைத்தையும் தடுக்க சிம்பிளாக செருப்பு அணியுங்கள் போதும் என தெரிவித்ததோடு, சிலர் அரைகுறையாக தெரிந்து கொண்டு பேசுவதை நம்பி இரத்த சோகைக்கு உள்ளாகாதீர்கள் என விஜய் ஆண்டனியை கடுமையாக தாக்கியிருந்தார். மருத்துவரின் கருத்துக்கு பலரும் ஆதரவு தெரிவித்த நிலையில் விஜய் ஆண்டனி கருத்தால் மருத்துவ உலகில் பல சர்ச்சைகள் எழுந்திருக்கின்றன. அண்மையில் நெப்ளைசர் மூலம் ஹைட்ரஜன் பெராக்சைடு பயன்பாடு குறித்து சிபாரிசு செய்து மருத்துவ ரீதியாக சர்ச்சையை கிளப்பியிருந்தார் சமந்தா. சமூக வலைதளத்தில் கோடிக்கணக்கான ஃபாலோவர்ஸ் வைத்துள்ள அவர் எப்படி இதுபோன்ற தவறான சிபாரிசுகளை முன்வைக்கலாம் என பலரும் கொதித்தெழுந்தனர். திரைத்துறையில் புகழ் வெளிச்சத்தில் இருக்கும் பிரபலங்கள் பொதுவெளியில் கருத்துக்கள் கூறும்போது அதில் கவனம் தேவை என கூறும் மருத்துவர்கள் மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிடும்போது கூடுதல் கவனம் மிக அவசியம் என அறிவுறுத்துகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.